அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அப்டேட் நம்பர் 34 பல அதிரிபுதிரியான சம்பவங்கள்லாம் வருது. சவுதிக்கும் ஹவுதி ஏமன் இதை சுற்றி அந்த எல்லை பகுதியில் என்னாச்சுன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் நைட்லேருந்து ஒரே தாக்குதலாக இருக்குது. போட்டு அங்கங்கே அடிச்சிட்ருக்காங்க. ஒரு சில பகுதியை நாங்கள் கைப்பற்றிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன? திடீர்னு நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவின் எதிரி சேனல், அமெரிக்காவின் நேர் எதிரி சேனல், பிடிக்காத ஒரு சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லை, அதனால் அவங்க தாக்கல் நடத்தியதை நிறுத்தி விட்டார்கள், மறுபரிசீலனை இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நியூஸை சொல்ல, அதை உலகம் முழுவதும் பரபரப்பாக்கி ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு, அது இல்லாமல் தாக்கல் நிலவரம் என்ன, ஒரு சம்மரைஸ் கொடுத்துருக்காங்க. யார்? ஈரான் தரப்பில் நாங்கள் இந்த வரைக்கும் என்னெல்லாம் தாக்கல் நிகழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சம்மரைஸ் கொடுத்துருக்காங்க. சென்காம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இன்று உக்ரைனுடைய தலைநகர் சற்று பதற்றமாக இருந்தது. நிறைய தாக்கல் நடத்திட்டாங்க ரஷ்யா தரப்பில் இருந்து. சமீப காலமாக பதிலடி உணர்வுடன் ரஷ்யா தரப்பில் கொடுத்துட்டே இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. நிறைய விஷயம் பேசலாம், சண்டேன்றதுனால ஷார்ட்டாக பேசலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஒரு மேஜர் டிஃபென்ஸ் கன்சர்ன் சொல்லிட்டு ஒரு மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். இன்ன வரைக்கும் ஈரானில் என்ன மாதிரியான தாக்கல் நிகழ்ந்திருக்கு, அடுத்தது என்ன நடத்தலாம், இதுக்கப்புறம் என்ன நடத்த போகலாம் அப்படின்றது ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பெரும்பாலும் ஒரு 10 கம்பெனிகளுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க தான் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் தயாரிக்கிறது, பாலிஸ்டிக் ஏவுகணைகள், க்ரூஸ் மிசைல்ஸ், இது எல்லாம் தயாரிக்கக்கூடிய 10 நிறுவனங்களுக்கு உடனடி அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு க்ளோஸ்டு டோர், என்ன பேசினாங்கன்னு தெரியல, மறுபடியும் வெளியே போகிறாங்க. மறுபடியும் அங்கே டிஃபென்ஸ் சார்பாக எல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டை வந்து முழுக்க தலைமை ஏற்று நடத்துனது வந்து ஜாயிண்ட் சீஃப்னுடைய சேர்மன் கைனி அவர்கள் தான் வந்து நடத்துகிறாரு. அவர், ட்ரம்ப்பு, பீட்டர் எக்ஸித் அவர்கள், அப்புறம் இந்த வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்படைகள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நேற்று ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, கடந்த 2 நாட்களாக தாக்குதல் நிகழ்த்தலை. யார்? அமெரிக்கா வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்க. ஈரான் மீது ஒரு சும்மா ஒரு குண்டூசி கூட அந்த பக்கம் போகல. நேற்றும் இல்லை, அதுக்கு முன்ன நாளும் கிடையாது. உடனே நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன நடத்துகிறாங்க, நார்மலாகவே நியூயார்க் டைம்ஸ் வந்து கொஞ்சம் அமெரிக்காவை ரொம்ப டவுன்கிரேட் பண்ணி தான் எழுதிட்டு இருக்காங்க சமீப காலமாகவே. அதனால தான் பேட்டியில் கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, யூ ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட்டர், யூ கெட் அவுட், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எனி கொஸ்டின்ஸ் டோன்ட் கெட் ஆஸ்க், கோ 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 அப்படின்ற மாதிரிலாம் நினச்சா ஒரு டென்ஷனாக பேசியிருந்தாரா. அதனால இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து வழக்கம் போல சரி அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லை, அதனால் அவங்க தாக்கல் நடத்துறதை தள்ளி போடுறாங்க, நிறுத்துறாங்க, பரிதவிக்கும் அமெரிக்கா, இது அவங்களுக்கு தேவையா, இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தோல்வி, இந்த தோல்வியில் பாடம் கற்றுவிட்டதான் அமெரிக்கா அப்படின்ற மாதிரிலாம் பக்கமாக எழுதி தள்ள. வழக்கமாகவே இந்த பத்திரிகை தொழில்கள் எப்படி இருக்கும், உலக பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழக பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஒருத்தரை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக ஃபேக்காக ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க ஒரு செய்தியை. உடனே அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பத்திரிகையின் செய்தியின் அடிப்படையில் மற்ற எல்லா செய்தியும் சேர்ந்து அந்த கதை இது மாதிரி இப்படிதான், இந்த மாதிரி இப்படிதான், அந்த மாதிரி அப்படிதான் அப்படின்னு ஒரு கதையை விடுவாங்க. அப்புறம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும், இந்த ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னாங்கல்ல, அவங்க வெளியிட்ட செய்தி போலி செய்தியாக இருக்கும். பட் அதுக்குள்ளே அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கின்ற காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஒரு நாட்டை குறிவைப்பாங்க. பட் அதில் அன்னைக்கு அமெரிக்காவே வந்து சிக்கியிருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா எனக்கு அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்றத வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். நான் அதில் இன்னொரு விஷயம் வேணா, இன்டர்செப்டர் மிசைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காருன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து புலம்பி இருக்கிறாரு, சமீப காலமாக ரஷ்யா நடத்தப்படுகிற தாக்குதலில் உக்ரைன் பெரிய பாதிப்புக்குள்ளாகிறது, கியூவை அடி என்று அடிக்கிறார்கள். அப்போ ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களுக்கு வர வேண்டிய இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக டவுன்கிரேட் ஆகிடுச்சு, அவங்க ஃபுல்லாக அங்கே ஈரான் யுத்தத்தில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஈரான் அனுப்புகின்ற ஒரு சிங்கிள் ட்ரோனு ஒரு 10,000 ரூபாய் அதனுடைய ட்ரோன் இந்தியன் காஸ்ட் அப்படின்னா, இவங்க பதிலுக்கு இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அனுப்புறதோட காஸ்ட்டு வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் இருக்குது. 10,000 ரூபாய் காஸ்ட் எங்க, ஒரு 15 லேக் எங்க. நான் ஒரு கம்பேரிட்டிவ்காக சொல்கிறேன். நான் அதை விட அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மிசைல்ஸுக்கான காஸ்ட்டுமே. அந்த வகையில் வந்து
அமெரிக்கா பெரிய செலவு ஏற்படுத்துகிறது. அதனால தான் பீட்டர் எக்ஸத் அவர்கள் நாங்கள் நினைச்சதை விட ஒரு 1.5 பில்லியன் அளவுக்கு அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 3.5 பில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு, அங்கே கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, கடந்த இந்த தாக்கல் முந்தானேத்தா, அதாவது சனிக்கிழமை தாக்கல் நடத்தலை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையான தாக்கல் நடத்தலை, இந்த வியாழன் வெள்ளியில் அதிகமான ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, நிறைய ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. வேறு ஏதோ பிளானில் இருக்காங்க. அந்த பிளானை வந்து ஈரான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு அதிகாலையில் கூட தாக்குதல் நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கொண்டு போனாங்க. ரிஃப்யூலிங் டேங்கர்லேருந்து இது எல்லாமே இருந்தது. ஆனால் தாக்கல் நடத்தல, அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்போ ஏதோ சம்திங் உள்ள நடக்கிறது. ஒருவேளை நிச்சயமாகவே அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ கூட தைவானுக்கு அவ்வளோ ஆயுதங்களை கொடுத்தாங்க, வெடிமருந்துகளை நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆயுத பற்றாக்குறைன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் நம்ம திங்கட்கிழமை என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் இன்னொரு வகையில் நம்ம டவுட்டாக பார்க்கலாம். சென்காம் வந்து வழக்கமாக தாக்கல் நடத்துகிற நிலவரங்களை விட்டுட்டு இப்போ நாங்கள் கப்பலை, ஈரானுடைய கப்பல் எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவரை 16 கப்பல்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம். தொடர்ந்து இனி ஒரே ஒரு கப்பல் கூட ஈரான் ஃப்ளாக்டு உள்ள கப்பல், இல்லை ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் நாங்கள் வெளியேற விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல, அதற்கு அவங்க ஈரான் தரப்பில் நேற்று அவங்க ஃபினான்ஸ் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் வழக்கமாக 11.5 பில்லியன் ஒருத்தருள்ள ஆயில் வந்து இந்த வார் சமயத்தில் நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த சீஸ்பயருக்கு பீரியடில் வந்து ஒரு 6.5 பில்லியனும் மற்ற சமயத்துலேயும் சேர்த்து நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுவும் ஷார்ட் பீரியடில் என்னாச்சுன்னா இவங்க ரிலீஸ் பண்ணாங்க பாரு 1 மாதம், அப்போ ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டாங்க. பில்லியன் கணக்கில் எங்களுக்கு கெயின் தான். இது வரைக்கும் நாங்கள் 18 பில்லியன் கெயின் அடைஞ்சிருக்கோம். இது எங்களுக்கு போதும், எங்களுக்கு இது இப்போதைக்கு நல்ல ஒரு கெயின் தான், அது தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பெருசாலாம் இல்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா தாக்கல் நடத்துறதை நிறுத்தினா கூட இவங்க தாக்கல் நடத்துறதை நிறுத்துறாங்களா ஈரான் அப்படின்னா இல்லை. இன்னைக்கு எர்பில் பகுதியில் சுலைமானியான்னு சொல்கிற நார்த் ஈராக் பகுதியில் ஒரு தாக்குதல், தொடர்ந்து அவங்க அந்த குர்தீஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்குதலை அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க, பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க. இவங்க கன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க ஈரான் வந்து கண்டிப்பாக அவங்க குர்தீஸ் ரீஜனை வச்சு உள்ளே விட்டு கிரவுண்ட் அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது, அதை நம்ம தடுத்தே ஆகணுன்ற நோக்கத்தில் தான் இந்த தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஈராக் போயிட்டு சொல்லி எதுவும் கேட்கல, ஈராக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எதுவுமே முடியல. இருந்தாலுமே அந்த தாக்குதல் இப்போ பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபமாக நிற்கிறது. இன்னைக்கு காலைல கூட அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில். வழக்கமாக ஜோர்டன் பகுதியிலே இன்னைக்கு ஒரு 2-3 ஏவுகணைகளை ஏவி இருந்தாங்க. கிரீஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்து தடுத்திருக்கு, 2 தடுத்திருக்கு கிரீஸுக்குடைய இன்டர்செப்டர் மிசைல்ஸ். ஒன்று சவுதி மீது தாக்கல் நடத்தும் போது வந்து தடுத்திருக்கு, இன்னொன்று ஜோர்டனுக்கும் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேலும் வந்து தடுத்திருக்கு, அவங்களும் வந்து தடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த கிரிக் அப்படின்ற பகுதி, கிரிக் அப்படின்ற ப்ரோவின்ஸில் நார்த் ஈராக்னு சொல்லுவாங்க அங்கேயும், அப்புறம் எர்பில்ன்ற பகுதியிலும் ஈராக் குர்திஸ்தான் மத்தியில் பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது. நான் எதிர்பார்த்த அந்த டைலாக் வந்து ஈரான் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஈரானுடைய வார்ஷிப்பில் ஒரு கப்பல் ஒன்று ஆயுதங்களை ஏற்றிட்டு போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரோன்கள் கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு கொடுக்க போனதான்னு சொல்கிறாங்க. உக்ரைன் தரப்பில் அடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஈரானை உறுதிப்படுத்தினாங்க, தனது கடும் கணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், இது நாங்கள் தாக்குதல் இலக்காகவே எடுக்கிறோம், இனி நாங்கள் எங்கள் தாக்குதல் இலக்கு உக்ரைனுக்கு சேர்த்து கடந்த கண்டனங்களை தெரிவிப்போம், தேவைப்படும் பட்சத்தில் எங்கள் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பதில் நடவடிக்கை எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் யூகேவுக்கு 3ஆம் நாட்களாக வார்னிங் கொடுக்குறாங்க. யூகே உங்கள் லேண்டில் இருந்தால் தொடர்ந்து போர் விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க, எங்கள் பங்காளிகளை அடித்தது போக மீதி நீங்கள் தான் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களை பொழக்காமல் விட மாட்டேன்னு 3ஆம் நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்? ஈரான் வந்து யூகேவை கண்டிப்பாக உங்களை நீங்கள் எங்களுடைய லெஜிட்மேட் டார்கெட் நீங்கள் தான் மனசில் வச்சுக்கோங்க, மறுபடியும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இஸ்ரேலுக்கு சேர்த்து சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் கடந்த நாட்களில் நீங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் அடித்த அடியில் நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த வலியை, மறுபடியும் அந்த வலி மனசுல வச்சுட்டு அந்த பயம் தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது, வந்தீங்கன்னா அடிதான் பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஈரானுடைய டைலாக் பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டை ஒன்று வெளியிட்டாங்க. மளிகை சாமான் லிஸ்ட் அப்படின்னா, நாங்கள் இதை வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்தினதுல அமெரிக்கா எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்கன்றதை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு சார்ட்டை பார்த்துட்டு நீங்களே பாருங்க,
ஒரு 47 ரேடார் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் 44 சப்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ஹப்பும் ஆப்ரேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு 48 ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏரியல் அசட் ஒரு 49 இது எல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு வெளியிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நான் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். கொஞ்ச நேரம் ஒத்து பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிரும். ரேடார் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சென்டர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் 3 அதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. இந்த பக்கம் சப்போர்ட்டிங் அண்ட் லாஜிஸ்டிக் வந்து அது இல்லாமல் அவங்க நிறுத்தி வைக்கிற ஏர்கிராஃப்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, 49 அசட்டுக்கு மேலே பெருசாக பாதிப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய மளிகை சாமான் லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்களுடைய ஈரானுடைய இராணுவ பிரிவினுடைய தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு, இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் நான் எதுக்காக வெளியிடுறேன் அப்படின்னா அங்கே இஸ்ரேல் ஏதோ தாக்கல் நடத்துகிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, அந்த எண்ணமே வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, பொழந்துடுவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோம், கொஞ்சம் ஷட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இப்போ ஈரான் தரப்புலேருந்து. அப்போ ஈரான் தரப்புலேருந்து உக்ரைனுக்கு எச்சரிக்கை, யூகேவுக்கு எச்சரிக்கை, நேட்டோ நாடுகளுக்கு எச்சரிக்கை, இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை, அமெரிக்காவின் பலவீனங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அடி என்று அடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இந்த மாதிரி தான் ஐயா, ஈரான் தொடர்ந்து இந்த மாதிரி குறிப்பாக வேர் ஹவுஸுகள்லேருந்து எல்லாத்தையும் குறிவைத்து தாக்க நடத்துவதற்கான மிக முக்கிய காரணமே பெக்யூலரான இது லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா ஷேர் பண்ணுறாங்க. ரஷ்யா ஷேர் பண்ணுறதுனால தான் இது மாதிரி நடத்துகிறாங்க. நீங்கள் ஈரானை அடிக்கிறதுக்கு பதில் ரஷ்யாவை தாக்கல் நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் என்னால் ஆன முடிந்த உதவிகள் அனைத்தும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொள்ள தயார் அப்படின்றாரு ஜெலன்ஸ்கி தரப்புல இருந்து. இனி அதுதான் மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. என்ன நடக்க போதோ பார்க்கலாம். இனி மாஸ்கோவையும் ஈரானையும் முழுமையாக துண்டிப்பதுதான் இந்த என்னுடைய பறவை பலனே. இனி என்னுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்க, வேட்டையாட போறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்புல வந்து சொல்லியிருக்கிறார். இது அங்க ஒட்டுமொத்த நிகழ்வுகள். சவுதி அவுதி என்னாச்சுன்னா, இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது இந்த அன்சரல்லா டீமும் சவுதியினுடைய பேக்டு போர்ஸ், அதாவது ப்ரோ பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில்னுவாங்க, பிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரி, அப்புறம் அந்த ஹல் ஜவாஃப் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க யமன் பகுதியிலிருந்து, மொத்தம் ஒரு 3 பகுதியில் அடி என்று அடித்து ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸு, இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவுதி ஃபோர்ஸு 10 பேர் முடிச்சிட்டோம் கதையன்றாங்க, அவங்க தரப்பில் அவங்க ஃபோர்ஸும் முடிச்சிட்டோம் கதையன்றாங்க. பட் அப்ராக்சிமேட்டாக நம்மளால் அந்த இருட்டில் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது, இவங்க சொல்கிறத வச்சு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன், நைட்லலாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். இது கெஸ்ஸிங், சும்மா உங்கள் இமேஜினேஷனுக்காக நான் சொல்ல வரேன்றதை மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து உறுதிப்படுத்திக்காதீங்க. இருந்தாலும் அவங்க நடத்தின அந்த தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியாமன் ஒட்டி மரீப்ன்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்த மாதிரி இந்த அல் ஜவாஃப் இருக்குல்ல, அந்த இடத்துல கிரவுண்ட் ஃபோர்ஸ் போய் தாக்கல் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. அதாவது சவுதியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, அட்வான்ஸா உள்ள நுழைஞ்சு அல் ஜவாஃப் பண்ற பகுதியை நெருங்கிட்டோன்றாங்க. அந்த நேரத்துல சவுதி என்ன பண்ணியிருக்காங்க, வான் தாக்குதல ஒரு 6 இடத்துல நிகழ்த்தி இருக்காங்க. மேல அந்த ஜீசான்ற பகுதியில ஹவுதிகள் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அங்கேயும் ஒரு கிரவுண்ட் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க. அதை முறியடிப்பதாகவும், இல்லை ஹவுதிகள் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம், சவுதியை அடித்து கொண்டிருக்கிறோம், நொறுக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அவுதிதா பகுதிக்கு மேலே கொஞ்சம் தாக்கல் நடத்தியிருக்கிறது சவுதி இன்று. இது எல்லாமே இன்று காலையில் அந்த இருட்டில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலோட நிலவரங்களும் பார்த்தோம் அப்படின்னா மற்றும் 2 பகுதியை செப்பரேட்டாக பிரிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஏமனுடைய படைகள் ஈஸியாக உள்ள நுழைகிறதுக்காகவும், இந்த பக்கம் அவங்களுடைய கம்யூனிகேஷன் சென்டர் தடுப்பதற்காகவும் அவங்க ஜீசான் பகுதியை வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு கூடுதல் பதிவு இது. தொடர்ந்து சவுதி அவுதியினுடைய கள நிலவரம் என்பது சற்று கவனம் திருப்ப வேண்டிய, சற்று தாக்கல் நடத்தக்கூடிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, வழக்கமாக அந்த ஜெருசலம் பகுதிக்குள்ள நிறைய உள்ள நுழைஞ்சிருக்காங்க, நிறைய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. சதன் லெபனான் பகுதியிலும் தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். ஏன் நான் உக்ரைனுடைய தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆர்கே சேனல் கொஞ்சம் நான் ரெஸ்ட் விடலான்னு இருக்கேன். ஆனால் நான் அதனுடைய தகவல் இதில் நான் கவர் பண்ணிடுறேன். நான் குறிப்பாக இன்றைக்கி உக்ரைனுடைய தலைநகர் இருக்கு இல்லையா, உக்ரைனுடைய தலைநகரை இன்றைக்கி பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மொத்தம் 8 இடத்துல ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்க்க முடியுது. பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலயமாக பெரிய ஒரு இழப்புகள்ன்றாங்க. அப்புறம் ஜாப்ரோஷிஷியா பகுதியில் மொத்தம் ஒரு 6 இடத்துல வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் அப்புறம் பெட்ரோல் பங்க்ஸ் இதெல்லாம் வந்து பங்கெல்லாம் வந்து பெரிய குறி வைத்து அடித்திருக்காங்க. சமீப காலமாக ரஷ்யா வந்து அக்யூரேட்டாக அடிக்கிறாங்க நிறைய இழப்புகள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து தடுத்துடுவாங்க, ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. பட் இப்போல்லாம் சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சாதிச்சிட்டாங்க.
ரஷ்யா வந்து பெக்யூலராகவே சாதிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இழப்புகள் இவங்க ஒரு அடி அடிச்சு அவங்க 10 அடி அடிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நேற்று கூட ஒரு கிரீஸுக்கு வந்து 2800 டன்னு கான் மக்காச்சோளம் ஏற்றிட்டு போனது அந்த கருங்கடல் பகுதியில் அடிச்சிட்டாங்க. முன்னாடி பதிவுகள் கூட காட்டினாங்க. உலக நாடுகளே பஞ்சத்திலையும் பட்னியிலையும் உருவாக்குகிறதுன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அடிச்சிங்கல்ல, 160 கப்பல் அடிச்சிங்கல்ல, அதனால் வலிக்க தான் செய்யும். அவங்க பதிலுக்கு இப்போ தான் ஒரு 6 அடிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜெலன்ஸ்கி. இதே ரொம்ப கம்மின்னு எதிர்பார்க்குறோம். பதிலுக்கு பதிலாக ஈக்குவலாக இருக்கணும் யுத்தம்னா. ரொம்ப நீங்கள் அதிகமாக அடிச்சுட்டு அவங்க ரொம்ப கம்மியாக அடிக்கிறாங்கன்னு பார்க்குறேங்க. அதனால் ஒன்று நீங்கள் அப்படிலாம் கருங்கடல் பகுதியில் நீங்கள் எந்த கப்பலும் ஏற்று அதாவது தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டால் தான் உண்டு. அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி வேற இப்போ பகீர் குற்றச்சாட்டு நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு பகீர்னு ஆகிட்டு நீங்கள் நெஞ்சு பிடிச்சி உட்கார போகிறீங்களோ தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் சொல்லலாமா வேண்டாமான்னு பார்த்தேன் நான். சரி, இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் இதெல்லாம் எதையும் தாங்க மிதிய முடியவர்கள்ன்றனால உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வேறு யாருக்கிட்டே இருந்தால் நான் கூட சொல்லியிருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட கூட சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். என்ன காரணம் அப்படின்னா 30,000 வீரர்கள் வடகொரிய வீரர்கள் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்காங்க. எந்த நேரத்துலையும் ரஷ்யா மூலயமா உள்ள நுழைய தயாராக இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துமே கூட. ஏற்கனவே வடகொரிய வீரர்கள் வந்தாங்க, அடித்து நாங்கள் துரத்தணும். பட் இந்த தடவை வரதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கைலாம் வந்து விடுத்திருக்கிறார் என்றதும் ஒரு கூடுதல் தகவல். ரொமானியானுடைய கவலை. நேட்டோ நாடான ரொமானியா என்ன சொல்கிறாங்கன்னா 2வது நாட்களாக 2வது ட்ரோன் உள்ளே நுழைந்திருக்கிறது. மக்கள் கூட்டம் கச கச என்று நிறைந்த பகுதியில் சற்றென்று நுழைந்த இந்த ட்ரோனை சடீர் என்று அடித்து தூக்கிவிட்டும் மடீர் என்று மெலிந்து விட்டது. அது கடீர் என்று கிடக்கிறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ரோமானியா தரப்புல. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, வழக்கமா நேட்டோ நாடுகளை தாக்கல் நடத்தும் எண்ணத்தோடு ஒரு ட்ரோன் உள்ளே நுழைந்தால் அந்த நாடுகள் இந்நேரம் சாம்பலாகி பொடிப்பொடியாகி விட்டு வருவார்கள். அதுதான் நேட்டோடைய கொள்கை. அதனாலதான் நேட்டோ இத்தனை நாட்களாக ஒற்றுமையாக இருந்து ரஷ்யாவுக்கு பெரிய ட்ரபிள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், உக்ரைனுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ரோமானியா மீது இந்த மாதிரி ஒரு ட்ரோன் தாக்குதல் என்பது என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அண்ணே நான் தான் நினைவு தலையை சொரிஞ்சிட்டு நிற்பாரு ஜெலன்ஸ்கி. அப்போ தெரியும். ஆனால் 2வது ட்ரோன் வந்து உள்ள நுழைந்திருப்பதாக சொல்றாங்க. பார்க்கலாம் நாங்கள். அதே மாதிரி பனாமினன்ஸ் அது பனாமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் ரஷ்யாவில் இருக்காங்களாம். 2 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்றாங்க. அதனால எச்சரிக்கை கொடுக்குறாங்க, மக்களே ரஷ்யாவுக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நான் வரைபடங்கள் காட்டணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பு பிரான்ஸ் ஸ்பெயினுடைய காட்டுத்தீ எந்தெந்த பகுதியில் நான் 2 நாளாக சொல்லவே இல்லை. அது எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, தலைவரே நீங்கள் பல்க் அடித்தா கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் லொக்கேஷன் கொஞ்சம் காட்டுங்கன்னு கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெலின்சியான்ற ஒரு பகுதியில் ஸ்பெயின் கீழேயும், அப்புறம் அந்த மேட்ரிட் இந்த சென்ட்ரல் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஆஃப் மேட்ரிட்னு சொல்லுவாங்க. இந்த 2 பகுதியில் தான் இந்த காட்டுத்தீ. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினை ஒட்டி தான் இந்த அதாவது மேஜர் வைல்டு ஃபயர் வந்து அந்த இடம் தான் பெருசாக இருக்குது. இந்த 3 இடம் தான் இந்த காட்டுத்தீ தான் பெரிய அளவுக்கு பரவி இருக்கு. அப்போ பிரான்ஸை விட ஸ்பெயின் வந்து 2 இடத்துல இருக்கு, பிரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிற காட்டுத்தீ தான் தொடர்ந்து இன்றும் பரவி இருக்கு. இன்னைக்கு வந்து அங்கே நார்வேல இருந்தும் சுவிட்சர்லாந்துல இருந்தால் பெரும்பாலான அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வெஹிக்கிள் வந்துட்டே அந்த வரிசையா, அதாவது நம்ம நண்பன் பிரான்ஸை உதவி செய்வதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஜெர்மனியில் ஒரு பெரிய இன்சிடென்ட்டுங்க. ஒரு பரேட் ஒன்று நடத்துகிறாங்க பெர்லினில். ஒரு பெரிய ஒரு வேன் வந்து உள்ள நுழைஞ்சிச்சு, ஸ்பீடாக உள்ள நுழைஞ்சி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, 14 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. இது ஒரு தீவிரவாத தாக்கல் தான். சமீப காலமாக யூகேல ஒரு தடவை நடந்துருச்சு, அப்புறம் பிரான்ஸில் ஒரு தடவை நடந்திருக்கு, இப்போ ஜெர்மனியில் நடந்திருக்கு, அப்புறம் இன்னொரு நாடு மறந்துட்டேன். இது வந்து இப்போ புது டெக்னிக் எடுத்துக்கிட்டாங்க. பிரேக் பிடிக்கல, அதை பிடிக்கல, கேஸு கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன, எனக்கு புரியல. இதனால பியூரா இது தீவிரவாத தாக்குதல் தான். கம்ப்ளீட்டாக மக்கள் வராங்க, மக்கள் முதல்ல அடித்து உள்ள தூக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக யூகேல நடந்துச்சு, இப்போ ரீசெண்டாக யூகேல நடந்து வந்து கைது பண்ணாங்க. பிரான்ஸில் நடந்தது, இப்போ ஜெர்மனியில் நடந்திருக்குதுன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, வரைபடத்தோடு முடிக்கிறேன் நான். இந்த கோஸ்டினிவியாக்கா அப்படின்ற ஒரு பகுதியை ரஷ்யா எப்பயோ கைப்பற்றியதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பகுதியை ஊடுருவியதாக கருதி இன்னும் முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு இல்லை, நாங்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. நிறைய பகுதிகளில் ரஷ்யாவுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் நிறைய முன்னேற்றங்கள் நிறையவே தென்படுகிறது. அடுத்தடுத்த நீங்கள் வரைபடங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியுது. கிட்டத்தட்ட குப்பியன்ஸ் வரைக்குமே வந்து பறந்து விரிந்து காணப்படுறாங்க. இவங்க தொடர்ந்து நடத்திய தாக்குதலில், உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்யா வந்து கிரீமியா பகுதியில் பெரும்பாலான பம்பிங் ஸ்டேஷன்ஸ், பெரும்பாலான பவர் ஹப்பை வந்து நிறைய இழந்திருக்கிறாங்க. கிரீமியா தடுமாறி கொண்டிருக்கிறது உக்ரைன் சொல்லிட்டு
மற்றும் இந்த பதிவுகளை பற்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, இந்த பதிவு பிடித்திருந்தா உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா. ஸோ மச், நன்றி, வணக்கம்.